லபன்யா சொன்ன மாதிரி என் போட்டோவை யாரும் ஏத்துக்கவே இல்ல. ஒருத்தர் கூட என் போட்டோவை பார்க்கவே இல்ல. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேற யாராவது போட்டோ இதுல போடல. இந்த பொண்ணு பார்க்க நல்லா இருக்காளே, இந்த போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பொண்ணுக்கு பேர் வைக்கணுமே. என்ன பேரு வைக்கலாம்? என்ன பேரு? ரோஸ். மிக்ஸ் பண்ணிடலாமா? நல்லாவே இல்லை. லோன்லி ரோஸ். லோன்லி ரோஸ். லெபனோ, நீ சொன்ன மாதிரியே ஃபேஸ்புக்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டேன். அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. நீ எனக்கு ரெக்வெஸ்டே அனுப்பல. நான் சொல்றத கேளு. அது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட். எல்லாம் நீ சொன்ன மாதிரியே பண்ணேன். ஆனா ஒன்று மட்டும் செய்யல. அந்த அக்கவுண்ட்ல என் போட்டோ நான் வைக்கவே இல்லை. எதுக்கு பாரு, நீ சொன்ன மாதிரியே என் ப்ரொஃபைல்ல என் போட்டோ போட்டேன்னு வச்சுக்கோயேன். எல்லாரும் என் போட்டோவை பார்த்து நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு மட்டும் இல்லாம சொல்றது கேளு லபன்யா, எனக்கு வயசாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் முகத்துல சுருக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கிளாமர், யூத், வயசு ஆக ஆக அழகும் போயிட்டே இருக்கு. என்ன சொல்ற? அதனால என்ன? அதனாலதான் வேற பொண்ணோட போட்டோவை ஏன் ப்ரொஃபைல்ல போட்டுட்டேன். என்ன அவள உனக்கு தெரியுமா? என்ன விளையாடுறியா? அவ யாருன்னு எனக்கு தெரியாது. நெட்ல சர்ச் பண்ண அவளோட போட்டோ எனக்கு கிடைச்சது. செட் ஆயிடுச்சு. நீ ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இது ஒரு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் என்ன நினைச்சேன்னா வேற போட்டோ வைக்கலான்னு நினைச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். இங்க பாரு, இந்த போட்டோவால ஒரு அழகான பையன் என் வலையில வந்து விழ போறான். நீ வேணா பாரேன். எனக்கு ஒன்னும் புரியல. அந்த பையனை பாத்தியா? நான் இன்னும் பார்க்கல. இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம்தான். நானும் அந்த பையனும் பிசிக்கல் ரிலேஷன்ல இருக்கோம். சாட்டிங் அப்படின்னா வெர்ச்சுவல் செக்ஸ். நீ என்னடி பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உண்மையிலேயே உனக்கு பயங்கரமா பைத்தியம் பிடிச்சிருச்சு. அது உனக்கு புரியலையா? உனக்கு லைஃப்ல பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. இதுக்கு பிராயச்சித்தம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒருவேளை அந்த பையனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நீ ஆபத்துல மாட்டிப்ப. ஒருவேளை அவனை மீட் பண்ற சூழ்நிலை வந்தா நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் பாத்துக்கலாம்டி.